தமிழ் இலக்கணத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்பால் பெண்பால் அப்படின்றது சிலபஸில் இருக்குது. தமிழ் இலக்கணத்தில் முக்கியமான ஒரு டாபிக் ஆண்பால் பெண்பால். இது நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் சொல் விளக்கம் அப்படின்ற புக்கில் இருந்து தான் பார்க்க போகிறோம். இது முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். இதில் இருக்கிறது மோஸ்ட்லி முக்கியமானதாக இருக்குது, ப்ளஸ் புதுசாக இருக்குது. மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சதும் இருக்குது, புதுசாக இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சதை விட்டுருங்க. ஏன்னா அதுதான் நமக்கு நல்லா தெரியுமே. தெரிஞ்சதை எதுக்கு நோட் பண்ணிக்கணும், தெரியாத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆண்பால் பார்த்தோன்னா அச்சன்னா அச்சி, இது நமக்கு தெரியும். அண்ணன் அண்ணி தெரியும், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அனுஷன் அனுசை, இதை நோட் பண்ணிக்கோங்க. அனுஷன் அனுசை. அடுத்து அம்மன் அப்பன் அம்மை, அப்பன் அம்மை வேண்டாம். அமைச்சன் அமைச்சி தேவையில்லை, அமைச்சன் அமைச்சி தேவையில்லை. அடுத்து இதை நோட் பண்ணிக்கோங்க, இது முக்கியமான ஒன்று, அடுத்த எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். மாமா அத்தைன்னு நம்ம படிச்சிருப்போம். இங்கே பாருங்கள், மாமாவை எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா அம்மான். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாருங்கள், அம்மான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அம்மான், இதை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்குது அம்மான். நம்ம ஆப்ஷனில் மாமா இருந்து அத்தை கேட்டிருந்து ஆண்பால் கேட்டால் கண்டிப்பாக மாமா தான் போடுவோம். அத்தை இருந்து ஆப்ஷனில் மாமா இருக்குது, ஒரு ஆப்ஷனில் இருக்குன்னா கண்டிப்பாக அதுதான். ஆனால் மாமா இல்லை, தமிழில் அம்மான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அரசன் அரசி. அடுத்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அளவன் அளவன் பெடை, பெடைனாவே பெண், பெடை நண்டு, நண்டை தான் குறிக்குது. இது நண்டுக்கான ஆண் பெயர், ஆண்பால் பெயர். இது பெடைன்றது பெண்பால் பெயர், அதான் பெடை நண்டு. ஆசிரியன் ஆசிரியை, ஆடவன் பெண்டு, ஆடவன் ஆண், பெண்டு பெண். ஆதிரையான் ஆதிரையாள், இங்கே இன்னு இங்கே இல்லு, அவ்வளோதான். ஆயன் ஆய்ச்சி, இடையன் இடைச்சி, இதுவும் நம்ம திணையில் படிச்சிருப்போம், ஐந்திணையில் படிச்சிருப்போம். இந்திரன் இந்திராணி, இதுவும் தெரியும். உபாத்தியாயன் உபாத்தியாயினி, உபாத்தியாயினி. இங்கே உபாத்தியாயல்னு போட்டுறக்கூடாது, உபாத்தி இங்கனக்குள்ளே இல்லை மட்டும் போட்டுறக்கூடாது. இ உபாத்தியாயினி, உபாத்தியாயினி. அடுத்து உழவன் உழைத்தி, ஊமையன் ஊமைச்சி. அடுத்தது இதை பாருங்கள், இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தம்பி தங்கைன்னு படிப்போமா, ஆனால் தமிழில் பார்த்திங்கன்னா எம்பி எங்கை, எம்பி ஏனா எங்கை, நோட் பண்ணிக்கோங்க. எய்னன் எயிற்றி ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒருவன் ஒருத்தி தெரியும். ஓதுவான் ஓதுவாள் தெரியும். கடுவன் குரங்கு, ஆண்பால் கடுவன், பெண்பால் மந்தி, இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது ஆடு, ஆடை ஆண்பால் கடா, பெண்பால் பார்த்திங்கன்னா கிடாரி மரி, கிடாரி மரி, இது கொஞ்சம் முக்கியமானது, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா. கணக்கன் கணக்கச்சி, கணவன் மனைவி, இதெல்லாம் எப்போவுமே ஒன்று தான், கணவன் மனைவி. அடுத்தது கண்ணன் கன்னி, கரியன் கரியல், கருவூரன் கருவூரால். ஓகேவா. அடுத்தது இது மானுக்கான பெயர். மான் பெண்ணில் பிணை, ஆணில் கலை, ஆணில் கலை, பெண்ணில் பிணை. களிறு பிடி, இது யானையை குறிக்கும். பெண்ணில் பிடி, பெண்பாலில், ஆண்பாலில் களிரி. கண்ணான், இது கண்ணாத்தி, 2 சுழியும். இதுவா. காதலன் காதலி, இதெல்லாம் எப்போவுமே அதே தான். அடுத்தது பாருங்கள், காந்தன் காந்தை, காளை பசு, இதுவும் நமக்கு தெரியும். கிழவன் கிளைவி, குட்டையன் குட்டையன் குட்டைச்சி, குறவன் குறைத்தி. அடுத்தது குருடன் குருடி, குருடன் குருடி. கூனன் கூனி, இதெல்லாம் நோட் பண்ண வேணாம், அதை நம்ம அந்த இடத்துலையே ஆப்ஷனை பார்த்தே நம்ம போட்டுடலாம். கூகை, இதை நோட் பண்ணிக்கோங்க. கூகை போத்து, கூகை படிச்சிருப்போம், திருக்குறளில் கூகை படிச்சிருக்கோம்ல, அதுக்கு பெண்பால் பெயர் போத்து. இதெல்லாம் முக்கியமான ஒன்று. விலங்குகளோட பெயர் முக்கியம், விலங்குகளோட பெயர் ரொம்பவே முக்கியமான ஒன்று. அடுத்தது கொழுந்தன் கொழுந்தி. ஓகே. அடுத்தது பாருங்களேன், இது சிவம்னு இருக்குது, இங்கே சக்தி. இது சிவன் அப்படின்ற போது சிவைன்னு வந்துடுது. இது ரெண்டையும் நோட் பண்ணிக்க, கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதே மாதிரி சிறியன், ரீ வரும்போது சிறியல்னு வருது. சிறுவன்ற போது சிறுமின்னு வந்துடுது. ரூ வரும்போது மாறிடுது. ரீ வரும்போது சிறியல், சிறுவன் வரும்போது சிறுமி அப்படின்னு வந்துடுது. சிறுக்கன் சிறுக்கன், கிறுக்கன் இல்லை, சி சி, சிறுக்கன் சிறுக்கி. சிற்றப்பன், சித்தி சித்தப்பான்னு சொல்கிறோம்ல, அதாவது சிற்றப்பன் சிற்றன்னை, இதுதான் தமிழ், இது நமக்கு தெரியும். சித்தப்பான்றது தமிழே இல்லை, சிற்றப்பன் சிற்றன்னை. சீமான் சீமாட்டி, சீமான் சீமாட்டி. செவிடி செவிட்டி, சரி செவிடன் செவிடி சொல்கிறோம்ல, செவிடி செவிடன்லாம் திட்டுறோம்ல, அதான். செட்டி செட்டிச்சி, இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செல்வன் செல்வி,
சேங்கன்று, இதையும் நோட் பண்ணிக்கோங்க, கிடாரி. சேங்கன்று, கிடாரி. அடுத்து சேவல், பெட்டை. இது நமக்கு தெரிஞ்சது. சேவல், பெட்டை. அடுத்தது சோழியன், சோழிச்சி. சோழியன், சோழிச்சி. தச்சன், தச்சச்சி. தட்டான், தட்டாத்தி. இத்து வருது, தட்டாத்தி. தந்தை, தாய். அடுத்தது பாருங்கள், தமையன் அப்படின்னா அண்ணன். தமையன் அப்படின்னா அண்ணன். தமக்கை அப்படின்னா அக்கா. தமக்கை அப்படின்னா அக்கா. இது நமக்கு தெரியும், கம்பராமாயணத்தில் படிச்சிருப்போம்ல, தம்பி, தங்கை. தனையன் அப்படின்னா மகள். இதுவும் கம்பராமாயணத்தில் படிச்சிருப்போம், தனையை. தனையை தான் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். தனையை, மகள். ஓகேவா? சீதையை சொல்லியிருப்பாங்க கம்பராமாயணத்தில். தனையை, மகள். தனையன் அப்படின்னா மகன். தனவான், தனவந்தி. திருமால், திருமகள். திருமால், திருமகள். அடுத்தது பாருங்கள், திருவாளன், திருவாட்டி. தெலுங்கன், தெலுங்கச்சி. தேவராளன், தேவராளன், தேவராட்டி. தேவன், தேவி. தோழன், தோழி. நண்பன், நம்பி. இதை நம்ம ரீசெண்ட் டைமில் நிறையா கேட்டிருப்போம். நண்பன், நண்பி. நல்லன், நல்லல். நான்முகன்னா பிரம்மன், கலைமகன்னா அதுக்கு பெண்பால் வந்து கலைமகள், சரஸ்வதி. நெட்டையன், நெட்டச்சி. குட்டையன், குட்டச்சி. இதெல்லாம் தெரியும்ல. பண்டிதன், பண்டிதை. பண்டிதன், பண்டிதை. பரதவன், பரத்தி. இதெல்லாம் படிச்சிருப்போம். பல்லன், பள்ளி அல்லது பல்லத்தி. பறையன், பறையச்சி. அடுத்தது பாட்டன், பாட்டி. பாணன், பாணத்தி. பிரான், பிராட்டி. புதல்வன், புதல்வி. புலவன், புலத்தி. இதுவும் தெரிஞ்சதான். புலையன், புலைச்சி. பெரியன், பெரியல். பெருமாள், பெருமாட்டி. தெரிஞ்சது. பேரன், பேத்தி. பொன்னன், பொன்னி. தெரிஞ்சது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இதை நோட் பண்ணிக்கோங்க. மணவாளன், மணவாளன், மணவாட்டி. மணவாளன் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து விமர்சனம் பண்ணும்போது மணவாளன், மகளை கவர்ந்த மணவாளன் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல கேட்டிருப்போம். மணவாளன் அப்படின்னா திருமணம் பண்ணவங்கன்னு அர்த்தம். மணவாட்டினா திருமணமானவள். அடுத்தது அல்லது கல்யாண மாப்பிள்ளை, கல்யாண பொண்ணு. அடுத்தது மணாளன்னா மாணவன், மணாட்டி. மருமகன், மருமகள். மாணவன், மாணவி. மாணவன், மாணவி. மருத்துவன், மருத்தச்சி. மலையாளன், மலையாட்டி. மாணாக்கன், மாணாக்கி. மாணவன் தான். மாமன், மாமன்றது தமிழ் சொல். மாமன்றது தமிழ் சொல் அல்ல. மாமி, மாமன், மாமி. அத்தை அப்படின்னா நான் வந்து சொன்னேன், அத்தைனா மாமா வராது அப்படின்றத பார்த்தோம். முடவன், முடத்தி. முதலியார், முதலிச்சி. முதலியார், முதலிச்சி. முதியவன், முதியவள். மூதாளல், மூதாட்டி. பாருங்களேன், மூதாட்டினா பாட்டி, மூதாளன்னா தாத்தா, வயசானவங்க. மூத்தான், மூத்தாள். மைத்துனன், மைத்துனி. வணிகன், வணிகச்சி. வண்ணான், வண்ணாத்தி. வீரன், வீரி. வீரன், வீரி. வளையன், வளைச்சி. வேலைக்காரன், வேலைக்காரி. வேளாளன், வேளாட்டி. வேளாளன், வேளாட்டி. இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாமன் அப்படின்னா யார்? மாமி. மாமா இல்லை, மாமன், மாமி. இதுவே வந்து அத்தை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, அத்தை அப்படின்றது அம்மான், அம்மான். ஸோ இதான் சரியானது. அத்தை. அதற்கான ஆண்பால் அத்தைன்றது பெண்பால், அதற்கான ஆண்பால் வந்து அம்மான். ஸோ இது கொஞ்சம் ரொம்பவே முக்கியமான ஒன்று. இதுலேருந்து நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் பழைய கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இதுலேருந்து நிறையா கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இது சிலபஸில் ஆண்பால் பெண்பால் அப்படின்றதுல கவர் ஆகுது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆண்பால் பெண்பால் பார்த்துட்டோம். மரபு பார்க்கலாம். ஏன்னா மரபு வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது, மரபு வலு இருக்குல்ல. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ரகர வரிசை போட்டிருக்கோம். ரகரம், ரகரம். இது பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் 3 இடங்களில் கவர் ஆகும். ஒன்று வந்து மயங்கொலி பிழையில் கவர் ஆகும். அடுத்து இரு பொருள் தருக அப்படின்றதில் கவர் ஆகும். ஓகேவா? பொருள். அடுத்தது பொருள் தருக அப்படின்றதில் கவர் ஆகும். நான் இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் இருக்கிற அந்த கொஸ்டின்லேருந்து லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 ஒரு கொஸ்டின் இருக்குது. குரூப் 4 ஒரு கொஸ்டின் இருக்குது. ரகரத்துக்கான ரூல்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ சமீபத்தில் 2026 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. அதுலேயும் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு கொஸ்டின் வந்து இந்த ரகரத்தில் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுவும் இந்த புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அதுக்கான ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள்.
ஸோ தமிழை வந்து நம்ம அவுட் சோர்ஸ் எப்படிலாம் கவர் பண்ணணும் அப்படின்றத நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 1 by 1 வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ.